வடபழனி ஹோட்டலில் இருந்து வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு சீமான் புறப்பட்டிருக்கிறார். வடபழனி ஹோட்டலில் இருந்து வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு சீமான் புறப்பட்டிருக்கிறார். வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராக சீமான் புறப்பட்டிருக்கிறார். வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராவதற்காக சீமான் தற்போது புறப்பட்டிருக்கிறார். வடபழனி கிரீன் பார்க் ஹோட்டலில் வழக்கறிஞர்களுடன் நடந்த ஆலோசனைக்கு பின் சீமான் புறப்பட்டிருக்கிறார். வடபழனி ஹோட்டலில் இருந்து வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு செல்வதற்காக சீமான் தற்போது புறப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகை புகாரில் ஆஜராவதற்காக தற்பொழுது சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வழக்கறிஞர்களுடன் தீவிர ஆலோசனை மேற்கொண்டதன் நிறைவில் புறப்பட்டிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி சம்மனுக்கு விளக்கம் அளிக்க இருக்கின்றார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். நடிகை 2011ஆம் ஆண்டு சீமான் மீது கொடுத்திருந்த பாலியல் வன்புணர்வு புகார் மற்றும் திருமண மோசடி புகார் தொடர்பாக சீமான் இன்னும் சற்று நேரத்தில் ஆஜராக இருக்கின்றார். 53 கேள்விகளோடு காவல் இணை ஆணையர் தலைமையிலான காவல்துறையினர் தற்போது வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் தயாராக இருக்கின்றார்கள். சீமானிடம் எழுத்துப்பூர்வமான பதிலை பெறக்கூடிய வகையிலே இந்த விசாரணை இருக்கும் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கின்றார்கள். சீமான் கைது செய்யப்படுவாரா? இன்று ஆஜரான பிறகு அவர் வழங்கக்கூடிய அந்த பதில்களுக்கு பிறகு உடனடியாக சீமான் கைது செய்யப்படுவாரா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. அதே நேரம் காவல்துறையினரை பொறுத்தவரை முழு அளவில் காவல்துறையினர் அங்கு பணியில் இருக்கின்றார்கள். நாம் தமிழர் கட்சியினர் 1000க்கும் மேற்பட்டோர் அந்த பகுதியிலே குவிந்திருக்கின்றார்கள். வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் இன்று ஆஜராகக்கூடிய சூழ்நிலையில் இன்று காலை முதலே நாம் தமிழர் கட்சியினுடைய சென்னை பகுதி நிர்வாகிகள் ஆங்காங்கு தொண்டர்களை திரட்டி அந்த பகுதியில், அதாவது வளசரவாக்கத்தில் குவிந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. ஆற்காடு சாலையிலே அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இன்று பிற்பகலுக்கு பிறகு வளசரவாக்கம் காவல் நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கடைகளும் மூடப்பட்டு அங்கு போக்குவரத்தும் அனுமதிக்கப்படவில்லை. வளசரவாக்கம் காவல் நிலையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சாலை பகுதிகளில் கிட்டத்தட்ட அந்த 144 தடை உத்தரவு போட்டால் அந்த பகுதி எப்படி அமைதியாக இருக்குமோ அதே போன்ற ஒரு காட்சியோடு தான் தற்போது வளசரவாக்கம் காவல் நிலையமும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியும் இருக்கின்றன. அதே நேரம் தடுப்புகளுக்கு வெளியாக ஆயிரக்கணக்கான நாம் தமிழர் கட்சியினர் தற்பொழுது முழக்கங்களுடன் குவிந்திருக்கின்றார்கள். சீமான் வீட்டுக்கு உள்ளே சென்று அந்த சீமான் வீட்டு பாதுகாவலரை தாக்கிய காவல் ஆய்வாளரை கைது செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விதமான முழக்கங்களை அவர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு உள்ளே செல்லும் பொழுது காவல் நிலையத்தின் முன்பாக நிற்பதற்கு தங்களையும் அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து முழக்கம் எழுப்பி காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியினர் ஆயிரக்கணக்கில் தொடர்ந்து குவிந்து வருவதன் காரணமாக வளசரவாக்கம் காவல் நிலையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஆற்காடு சாலை உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் தற்பொழுது ஒரு பரபரப்பான சூழல் நிலவுகின்றது. இந்த நிலையில்தான் சீமான் சேலத்திலிருந்து விமானம் மூலமாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்த நிலையில் அங்கிருந்து நேரடியாக காவல் நிலையத்திற்கு செல்லாமல் வழக்கறிஞர்களுடன் ஒரு நீண்ட ஆலோசனையை மேற்கொள்ளக்கூடிய விதமாக வடபழனியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு வந்திருந்தார். அங்கு வந்த பிறகு சீமான் தற்பொழுது வழக்கறிஞர்களுடனான ஆலோசனையை நிறைவு செய்து கொண்டு வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு புறப்பட்டு இருக்கின்றார். 53 கேள்விகள் சீமான் வசம் எழுப்பப்படும் என்று காவல்துறை தரப்பில் தகவல் வெளியாகி இருக்கின்றது. 53 கேள்விகளுக்கும் எழுத்துப்பூர்வமான பதிலை சீமான் வழங்க வேண்டியிருக்கும். புகார் கொடுத்த நடிகை அவர் மீது சுமத்தி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சீமான் வசம் கேள்விகள் எழுப்பப்படும். அந்த நடிகையிடம் அவர் இருந்ததற்கான அந்த புகைப்பட ஆதாரங்களும் காண்பிக்கப்படும். நடிகையோடு அவருக்கு இருந்த தொடர்புகள் குறித்து இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கப்படும் என்று வழக்கறிஞர்கள் தரப்பில் சொல்லி இருக்கின்றார்கள். அதே நேரம் ஏற்கனவே பலமுறை சீமான் ஆஜராகி சம்மனிலே விளக்கம் அளித்திருக்கின்றார். ஆனால் இந்த முறை சீமான் விளக்கம் அளிக்கும் பொழுது அதில் கூடுதல் முக்கியத்துவம் இருக்கும் என்று பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக நீடித்துக் கொண்டிருந்த இந்த வழக்கு ஒரு நிறைவு கட்டத்தை எட்டி இருக்கின்றது. 2011ஆம் ஆண்டிலேயே சீமானுக்கு எதிராக அந்த குறிப்பிட்ட நடிகை பாலியல் வன்புணர்வு குற்றச்சாட்டை சுமத்தி இருந்தார். காவல்துறை விசாரணையில் பல கருத்துக்களை கூறியிருந்தார். குறிப்பாக 7-8 முறை சீமானால் கருக்கலைப்பு செய்திருக்கின்றேன் என்பது உள்ளிட்ட பாலியல் வன்புணர்வு சார்ந்த மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருந்தார். எனவே அது எல்லாம் தற்பொழுது நீதிமன்றத்தால் கேட்கப்பட்டு நீதிமன்றமே 3 மாதத்திற்குள், அதாவது 12 வாரங்களுக்குள் சீமான் தொடர்பான அந்த வழக்கை விசாரணையை நிறைவு செய்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் இறுதி உத்தரவு பிறப்பித்து விட்டது. எனவே சீமான் இந்த வழக்கில் விசாரணைக்கு பிறகு கைதாவாரா அல்லது சீமான் விடுதலை செய்யப்படுவாரா, போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று வருமா, சாத்தியங்கள் இல்லை என்று தீர்ப்பு வருமா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. அதே நேரம் காவல்துறையினரை பொறுத்தவரை இந்த வழக்கு விசாரணை இன்று சம்மனில் ஆஜராகி சீமான் விளக்கம் அளிக்கக்கூடிய நிலையில் முழு அளவிலான ஏற்பாட்டோடு வந்திருக்கின்றார்கள். காவல்துறையினர் கைது நடவடிக்கை எடுப்பதற்கும் தயாரான ஒரு சூழலிலேயே இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் காவல் இணை ஆணையர் தலைமையிலான காவல்துறையினர் அங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருமே தற்பொழுது பேருந்துகள், மாநகர பேருந்துகளும் தயார் நிலையில் இருக்கின்றன.
நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் யாரேனும் தடுப்புகளை மீறி குதித்து உள்ளே வர முற்பட்டால் உடனுக்குடன் அவர்களை கைது செய்வதற்கான தயார் நிலையோடு காவல்துறை இருப்பதையும் பார்க்க முடிகின்றது. எனவே ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் தான் சீமான் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். வடபழனியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் வழக்கறிஞர்களுடன் அவர் நீண்ட ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். வழக்கமாக சீமானை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் அணியில் இருக்கக்கூடிய ஒரு சில வழக்கறிஞர்கள் உடன் தான் ஆலோசனையில் ஈடுபடுவார். ஆனால் இந்த முறை சீமான் பல வழக்கறிஞர்கள் புதிதாக இன்று இந்த தனியார் நட்சத்திர விடுதிக்கு வருகிறதை பார்க்க முடிந்தது. முக்கியமான வழக்குகளில் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கக்கூடியவர்கள் இன்று வருகை தந்து சீமானிடம் சம்மனில் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தலை வழங்கி இருக்கின்றார்கள். எனவே 1.5 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் 53 கேள்விகள் என்ன கேட்கப்படும் என்பது சீமானுக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் சீமானே சற்று முன்பாக செய்தியாளர் சந்திப்பிலே சொல்லியிருந்தார், புதிதாக என்னத்தை கேட்டுவிடப் போகின்றார்கள், ஏற்கனவே என்னிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் தானே, அனைத்திற்குமான பதிலை நான் ஏற்கனவே கூறிவிட்டேன், இன்று புதிதாக என்ன சொல்லப் போகின்றேன் என்று சீமான் சற்று முன்பாக செய்தியாளர் சந்திப்பிலேயே கூறியிருந்தார். எனவே அந்த 53 கேள்விகளும் எவ்வாறு இருக்கும் என்பதை சீமான் வழக்கறிஞர்களிடம் தெரிவித்து கடந்த காலங்களில் அதற்கு தான் சொல்லியிருந்த பதிலையும் குறிப்பிட்டு இந்த சந்திப்பில் பேசியிருந்தார், வழக்கறிஞர்களிடம் ஆலோசனை பெற்றிருந்தார் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. வழக்கறிஞர்கள் பல்வேறு நிபுணத்துவம் பெற்ற வழக்கறிஞர்கள் இன்று தனியார் நட்சத்திர விடுதியில் சீமானை சந்தித்து அந்த சம்மனிலே எவ்வாறு பதிலை வழங்க வேண்டும் என்பது குறித்து கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் சீமான் வடபழனியில் இருந்து வலசரவாக்கம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். காவல்துறை வாகனமும் பாதுகாப்புக்காக வந்து கொண்டிருக்கின்றது. வலசரவாக்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலே நாம் தமிழர் கட்சியினர் ஆயிரக்கணக்கில் குவிந்திருக்கின்றார்கள். நேற்று சம்மன் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் ஒட்டப்பட்டது தொடங்கி ஒரு கொந்தளிப்பான மனநிலையில் நாம் தமிழர் கட்சியினர் இருப்பதை பார்க்க முடிகின்றது. சீமானை செய்தியாளர் சந்திப்பிலே அதிமுக ஆட்சியில் இருந்த காலகட்டங்களில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த வழக்கின் உண்மை தன்மையை தெரிந்து கொண்டு அவர்கள் இந்த வழக்கு விசாரணையை அடுத்தடுத்து கொண்டு செல்லாமல் நிறுத்தி வைத்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது திட்டமிட்டு தனக்கு களங்கம் விளைவிப்பதற்காக அரசியல் காரணங்களுக்காக ஒவ்வொரு முறை தேர்தல் வரும் பொழுதும் திமுக ஆட்சியில் இருந்தாலே தனக்கு எதிராக அந்த நடிகையை பேச வைத்து புகார் கொடுக்க வைத்து ஏற்கனவே உயிரற்று போன ஒரு வழக்கை மீண்டும் உயிர்ப்பித்து தனக்கு எதிராக நடத்தி வருவதாக சீமான் பகிரங்கமாக திமுகவை நோக்கி குற்றம் சாட்டியிருந்தால், சென்னை விமான நிலையத்தில் 1 மணி நேரத்திற்கு முன்பாக அவர் செய்தியாளர்களை சந்தித்திருந்த பொழுது அதிமுக ஆட்சியில் இருந்தது போன்று தற்போது இல்லை, திமுக ஆட்சியில் திட்டமிட்டு தனக்கு எதிராக செயல்படுகின்றார்கள், தன்னை குற்றவாளியாக்க பார்க்கின்றார்கள் என்று சீமான் சொல்லியிருந்தார். மேலும் இதுபோன்று செய்யும் பொழுதுதான் தனக்கு அந்த திமிர்த்தனம் ஏறுகின்றது என்ற கருத்தையும் சீமான் சொல்லியிருந்தார். தன்னை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல், கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் திட்டமிட்டு இவ்வாறு செய்வதாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திமுகவின் மீது பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்.